ராஜேஸ்வரி, தமிழகம் முழுவதும் சர்ச்சையை ஏற்படுத்திய வேங்கைவயல், புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கைவயல் கிராமத்தில் உள்ள குடிநீர் தொட்டியில் மலம் கலந்தது தொடர்பாக 2 ஆண்டுகளாக குற்றவாளிகள் கைது செய்யப்படாத சூழ்நிலையில் தமிழக அரசு இன்று நீதிமன்றத்தில் ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்கிறது. அந்த குற்றப்பத்திரிகையில் முரளிராஜா என்பவர் தவறான தகவல்களை பரப்பி வந்தார் என்றும், சுதர்சனன் மற்றும் முத்துகிருஷ்ணன் இருவருக்கும் அதில் தொடர்பு இருக்கிறது என்றும், முட்டுக்காடு அந்த வேங்கவயல் பகுதிக்கு உட்பட்ட முட்டுக்காடு பஞ்சாயத்து தலைவரின் கணவரை பழிவாங்குவதற்காகவே இத்தகைய செயலில் அவர்கள் ஈடுபட்டது தெரிய வந்திருக்கிறது என்றும் தமிழக அரசு தாக்கல் செய்துள்ள அந்த குற்றப்பத்திரிகையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முத்துகிருஷ்ணன், சுதர்சன் ஆகிய இருவர் தான் இந்த குடிநீர் தொட்டியில் மலத்தை கலந்ததாக விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது என்றும் தமிழக அரசு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த அந்த குற்றப்பத்திரிகையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த குற்றப்பத்திரிகையை ஒரு அறிக்கையாக தாக்கல் செய்யுமாறு தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இதனால் இந்த வேங்கவயல் குடிநீர் தொட்டியில் மலம் கலந்த விவகாரம் தொடர்பான சர்ச்சை 2 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று முடிவுக்கு வந்திருக்கிறது. யார் மலத்தை கலந்த இழி செயலில் ஈடுபட்டார் என்ற மர்மமும் விலகி இருக்கிறது. தனிப்பட்ட ஒரு பகையின் காரணமாக இந்த செயலில் இருவர் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பது தெரிய வந்திருக்கிறது என்றும் தமிழக அரசு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள அந்த குற்றப்பத்திரிகையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு விசாரணையை சிபிஐக்கு மாற்ற வேண்டுமா வேண்டாமா என்பது தொடர்பான விசாரணை தீர்ப்பும் இன்று பிற்பகலுக்குள் தெரிவிக்கப்படும் என்றும் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் வேங்கைவயல் கிராமத்தில் குடிநீர் தொட்டியில் மலம் கலந்த விவகாரத்தில் இருவருக்கு தொடர்பு என்று தமிழக அரசு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருப்பதன் மூலமாக 2 ஆண்டுகளாக நீடித்து வந்த இந்த சர்ச்சை மற்றும் அரசு மீதான விமர்சனம், காவல்துறையின் மீதான பல்வேறு விமர்சனங்களுக்கு இந்த குற்றப்பத்திரிகையின் மூலமாக முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. முட்டுக்காடு என்ற கிராம பஞ்சாயத்தின் தலைவரின் கணவரை பழிவாங்கும் நோக்கில் இந்த செயலில் இருவர் அந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் ஈடுபட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது என்றும் தமிழக அரசு தாக்கல் செய்துள்ள அந்த குற்ற பத்திரிகையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக இந்த பிரச்சனை தொடர்பாக முரளிராஜா என்பவர் தவறான தகவல்களை பரப்பி வந்ததாகவும், இது தொடர்புடையவர்கள் சுதர்சனம் மற்றும் முத்துகிருஷ்ணன் என்ற இருவர் தான் என்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது என்று தமிழக அரசு தாக்கல் செய்துள்ள குற்றப்பத்திரிகையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தனிப்பட்ட பகையால் இந்த பொதுவான குடிநீர் தொட்டியில் மலம் கலந்து அந்த பஞ்சாயத்து கணவரை பழிவாங்கும் நோக்கில் இத்தகைய செயலில் ஈடுபட்டதாக அவர்கள் வாக்குமூலம் அளித்திருக்கிறார்கள் என்பதும், அவர்களுக்கு உரிய தண்டனை பெற்றுத் தருவதற்கான சட்ட ரீதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்றும் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த அந்த அறிக்கையில் குற்றப்பத்திரிகையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த கட்ட விசாரணை மற்றும் அவர்கள் மீதான நடவடிக்கை மற்றும் நீதிமன்றம் அவர்களுக்கு அளிக்கக்கூடிய தண்டனை உள்ளிட்ட விவரங்கள் அடுத்து வரும் விசாரணைகளில் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ராஜேஸ்வரி.